ரூத்தின் புஸ்தகம் 4:5. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத்தின் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். நகோமியின் வயல் நிலத்தை அவள் கையில் வாங்கும் போது ரூத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதே இந்த வசனத்தில் போவாஸ் ரூத்தின் நெருங்கின சுதந்திரவாளியினிடத்தில் கூறிய வார்த்தைகளின் உட்கருத்தாகும். அந்த சுதந்திரவாளி அதற்கு இசைய மறுத்த போது போவாஸ் என்ன செய்றாரா, முழு உரிமையுடனும் அந்த நிலத்தையும் ரூத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். ஒரு நிலத்தை குறித்தும் அந்த நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லி இருக்கிறார். என்ன உவமை நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயின் சுவிசேஷம் 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இந்த உவமையில அந்த நிலத்தை வாங்கும்படியாக ஒருவன் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்று விட்டான் அப்படின்னு இந்த உவமையில அவர் சொல்றார். பிரியமானவர்கள், இந்த முழு உலகமும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு நிலமாக உள்ளது. ஒரு நிலத்தை வாங்கி கொண்டவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். நம்மளுடைய இரட்சகர் மனு குலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்து சிந்தி நிகரற்ற ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார். இப்போ இந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்ன? இந்த நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பொக்கிஷம் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை ஆகும். பிரியமானவர்களே, போவாஸ் ரூத்தை தனக்கு மனவாட்டியாக்கி கொள்ளும்படி எலிமெலேக்குனுடைய நிலத்தை அவர் வாங்கி கொண்டதனுடைய உட்கருத்து இதுதான். அவனுடைய இந்த நிலத்தை வாங்கிக்கிட்டா தான் அதுல புதைந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரூத்தை அவனால் வாங்கி கொள்ள முடியும். இதுதான் இதுல மறைந்திருக்கிற, இந்த வசனத்துல மறைந்திருக்கிற ஒரு பெரிய சத்தியமாய் இருக்கிறது. மேலும் போவாஸ் மனப்பூர்வமாக இந்த ரூத்தை மீட்டு கொண்டது போல தேவ ஊழியர்கள் மனவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக தாங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அதை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் கர்த்தருடைய சபைக்காக எதை செய்தாலும் மனப்பூர்வமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி அப்படின்னா மனப்பூர்வமா செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நம்மளுடைய கீழ்ப்படிதலில் ஒரு மனப்பூர்வம் எதிர்பார்க்கப்படுகிறது. மனப்பூர்வம் இல்லாமலும் நாம் கீழ்ப்படியலாம். அப்போது என்ன நடக்கும்னா நம் மாம்சத்தில் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் உண்டாயிருக்கும். எனவே மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படிந்தால் மட்டும், ரோமரை வாசிப்போம் 6வது அதிகாரம் 17:22. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த எல்லா வேத வசனங்களிலும் மனப்பூர்வமாக கீழ்ப்படிதலில் இருக்கும் ஆசீர்வாதம் பரிசுத்தமா, விசுவாசமா, தேவனுக்கு உகந்த மேன்மை. அந்த மேன்மையை திருப்பி நமக்கே தான் தருவோம். மனப்பூர்வம் இல்லாம ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்களேன்ட்டு அந்த பக்கம் போய் அப்படி பேசிட்டு, இங்கிட்டு போய் இப்படி பேசிட்டு, இங்கிட்டு போய் செவுத்துல முட்டிக்கிட்டு, அந்திட்டு போய் மரத்துல முட்டிக்கிட்டு நீ உனக்கே கேடை உண்டு பண்ணி கொள்கிறாய். உன்னுடைய மாம்சத்திற்கு விரோதமாய் ஒரு பெரிய போராட்டம் அடங்கவே அடங்காது. மனப்பூர்வமா உன்னால கீழ்ப்படிய முடியலன்னா உன்னுடைய ஆவி உன்னை அடக்கவே அடக்காது. கர்த்தரும் அதை பார்த்துட்டு நகைப்பார். ரூத்தின் புஸ்தகம் 4:6. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரூத்தின் நெருங்கின சுதந்திரவாளி எலிமெலேக்கின் சுதந்திரமான வயல் நிலத்தை வாங்க மறுத்ததன் காரணம் என்ன? தன்னுடைய சுதந்திரத்தை அவன் கெடுத்து கொள்ள அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் என்ன சொல்றான்?
நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சொத்து சுகம் கெட்டு போயிடக்கூடாது. நான் ஏன் அதை கெடுத்துக்கணும், இதையும் வாங்கி போட்டு நான் ஏன் கெடுத்துக்கணும்ன்ட்டு அவன் சொல்றத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மில் பலருடைய நிலை இதுதானே. என்னுடைய பேர், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், என்னுடைய சுதந்திரம் கெட்டுவிடக்கூடாதுன்னு நம்மள எத்தனை பேர் இருக்கு. நம்மளுடைய மாம்ச சிந்தை உனக்கு இருக்கும் என்றால் அது எப்போதும் உன்னை குறித்து தான் அக்கறையாக இருக்கும். யூதருடைய பிரமாணத்தின்படி ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாதிருக்க, ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை இல்லைன்னா அவளுடைய புருஷன் மரித்து போயிட்டா அவளுடைய நெருங்கின உறவின் முறையான் ஒருவன் அவளை திருமணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பிறக்கிறதான தலைச்சன் பிள்ளைக்கு மரித்து போன அந்த முந்தின புருஷனுடைய பெயர் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது பிரமாணம். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 25:5-6. சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். இங்கு இந்த இடத்துல ரூத்தின் நெருங்கின உறவின் முறையான் தன்னுடைய பெயரை பேணி காத்து கொள்வதை குறித்தே அதிக அக்கறை உள்ளவனாக இருந்தான். எப்படின்னா அந்த ரூத் 4:6 முறை நான் அவன் குறிப்பிடுகிறான். வாசி அந்த 4:6 வாசிங்க. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். பாருங்க, இந்த வசனத்துல ஒண்டி நான் எல்லாம் தன்னுடைய பேர், தன்னுடைய புகழ் கெட்டு போயிடக்கூடாது, என் பேர் இன்னொருத்தனுக்கு விளங்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய பேரை பேணி காத்து கொள்ள வேண்டி அவன் இந்த இடத்துல அவன் மறுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அவனுடைய பெயரை குறித்து அவன் எவ்வளவுக்கு அக்கறை உள்ளவனாக இருந்தானோ வேதத்தில் எங்குமே அவனுடைய பெயர் இடம் பெறல. ரூத்தின் புஸ்தகம் 4:1. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு, தன்னுடைய பெயர் விளங்கணும்னு சொன்னவன பேர் சொல்லி கூட கூப்பிடாதபடி வேதத்துல எப்படி கூப்பிடுறான், ஓ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இங்கே சற்று உட்காரும் என்றான். அவன் உட்கார்ந்தான். தன்னுடைய பெயர் கெடுக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்று எண்ணி அந்த பெயரை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று மிக மிக கவனமாக இருந்த அந்த நபரின் பெயர் இந்த வேத சரித்திரத்தில் எந்த இடத்திலும் அறியப்படாமலே போய்விட்டது. பிரியமா, தன் பெயரை நிலைநாட்டுவதில் சற்றும் அக்கறை கொள்ளாதிருந்த போவாஸ் பெயரோ வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இடம்பெறும். ஆக தன்னுடைய பெயரை, தன்னுடைய புகழை, தன்னுடைய அந்தஸ்தை ஏன் பேரு கெட்டக்கூடாது என்று சொன்னவன் அவனுடைய பெயரை வேதத்துல ஓயின்னு போட்டிருக்கான். ஆனா தன் பெயரை குறித்தோ அந்தஸ்து குறித்தோ தன்னுடைய மேன்மையை குறித்தோ சற்றும் அக்கறை இல்லாதவனாகிய போவாசை குறித்து வேதம் அவனை தெளிவாக புதிய ஏற்பாட்டுல, இது பழைய ஏற்பாடு, அதுல இன்னும் எத்தனை தடவை வந்திருக்கும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கூட அந்த வார்த்தை அவனுடைய பெயரை சொல்லி அந்த பேர் கனம் பெற்றது என்று பார்க்கிறோம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது? இந்த நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாகிய அவருடைய மனவாட்டி ஆகிய சபை இன்னும் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் கிரயத்திற்கு வாங்கிட்டார். அவர் வாங்கிட்டு நம்ம கையில் அவர் தந்திருக்கிறார். போவாஸ் தைரியமாக, நீ மீட்டுக்கொள்ளேனா நான் அதை மீட்டுக்கொள்றேன், ஏன்னா அங்கதான் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாகிய ரூத் கிடைக்காங்க. ஏன் அவ பொக்கிஷம் சொல்றாங்க? அவளுடைய வயிற்றில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்கள், இந்த நிலம் நம்மளுடைய கையில் இருக்கிறது. நீ ரூத்தினுடைய சுதந்திரவாளியான அந்த சுதந்திரவாளியா அல்லது நாம் போவாசாக இருந்தால் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாகிய ஆத்மாக்கள் இன்னும் தேவனை தேடாமல் ராஜ்யத்திற்கு அவர்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்படாமல் இருப்பார்களே ஆகில் அது உனக்கு தெரிந்திருந்தால் நீ மனப்பூர்வமாக இந்த போவாசனுடைய அந்த மேன்மையை, அந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.